குடியரசு துணைத் தலையங்கம். சென்னை மாகாண தீண்டாமை மகாநாடு. சென்னையில் தீண்டாமை மகாநாடு என்று ஓர் மகாநாடு சென்ற மாதம் 31ஆம் தேதி கூடிற்று. பல பெரியோர்களும் பல தீண்டாதார்களும் மற்றும் பலரும் விஜயம் செய்திருந்தார்கள். பல கனவான்கள் வெகு உக்கிரமாகவும் பேசினார்கள். தீண்டாமையை விலக்க வேண்டுமென்று பல தீர்மானங்களும் செய்தார்கள். இவற்றினால் தீண்டாமை ஒழிந்துவிடும் என்று நாம் நம்புவதற்கில்லை. இவ்வித மகாநாடு இதற்கு முன் ஆசாரத்திருத்த மகாநாடு என்ற பெயரால் எவ்வளவோ நடந்திருக்கிறது. எவ்வளவோ சாஸ்திர ஆதாரங்களெல்லாம் எடுத்துக் காட்டப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ தீர்மானங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றின் பலனாய் என்ன நடந்தது? தீண்டாமை என்னும் கொடுமை நம் நாட்டிலிருந்து நீங்கி மக்கள் எல்லோரும் பிறவியில் சமம் என்கிற உணர்ச்சி பரவி ஒத்து வாழ வேண்டுமானால் சிறியமான்கள் டி.வி. சேஷகிரி ஐயரும் டி. விஜயராகவ ஆச்சாரியாரும் மகாதேவ சாஸ்திரியாரும் பனகல்ராஜாவும் பாத்துவும் போன்றவர்கள் மீட்டிங் கூட்டி உபன்யாசம் செய்து தீர்மானங்கள் செய்துவிட்டுப் போவதினால் ஒரு காலம் நன்மை ஏற்படவே மாட்டாது. அல்லாமலும் சட்டசபை முதலிய இடங்களில் போய் உட்கார்ந்து கொண்டு தீண்டாமை ஒழிய தீர்மானங்கள் செய்து பத்திரிகைகளில் போட்டுவிடுவதினாலும் ஒரு காலம் நன்மை ஏற்படவே மாட்டாது. காங்கிரசில் தீண்டாமை என்பது ஓர் முக்கியமான திட்டமெனப் போட்டு தீர்மானம் செய்துவிடுவதினாலும் முடியக்கூடிய காரியமல்ல. இவைகளை நாம் அனுபவத்தில் பார்த்தாகிவிட்டது. இவைகளின் கூட இருந்து வேலை செய்கிறவர்களே வெளியே வந்ததும் இதற்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். உதாரணமாக ஆசார திருத்தக் கூட்டங்களில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைய தினம் பிறவியில் உயர்வு தாழ்வு உண்டு என்கிற வர்ணாசிரம தர்மத்தை ஆதரித்துக் கொண்டு வருகிறதைப் பார்க்கிறோம். சட்டசபைகளில் பொதுத் தெருக்களில் எல்லோரும் போகலாம் என தீர்மானம் செய்துவிட்டு பின் அவசியமிருந்தால்தான் போகலாம் என்று அதற்கொரு வியாக்கியானம் செய்து தெருக்களில் நடக்கிறவர்களை பிடித்து தண்டித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கவில்லையா? அதுபோலவே காங்கிரசிலும் தீண்டாமையை ஒழிக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்துவிட்டு அதற்காகவே தியாகம் செய்கிறோம் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பிறவியினால் ஜாதி வித்தியாசம் இல்லை என்றும் பொது ஸ்தாபனங்களில் பொதுப் பணங்களில் நடக்கும் சந்தர்ப்பங்களிலாவது ஒருவர் சாப்பிடுவதை மற்றவர் பார்த்தால் பாவம் என்று சொல்லக்கூடாது என்று தீர்மானம் செய்து சேரமாதேவி குருகுலத்தில் குழந்தைகள் மத்தியிலாவது அமுலுக்கு கொண்டுவரப் பார்த்தவுடனே நான் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுவேன், எங்கு வேண்டுமானாலும் சாப்பிடுவேன், ஆனால் குழந்தைகள் ஒருவர் பார்த்து ஒருவர் சாப்பிடச் செல்லமாட்டேன் என்றும் ஒரு பிராமண குழந்தை சாப்பிடுவதை ஒரு பிராமணரல்லாத குழந்தை பார்க்குமானால் நான் 1 மாதம் பட்டினி கிடப்பேன் என்று சொல்லிக் கொண்டும் காங்கிரஸ் ஸ்தாபனங்களில் தம் பதவிகளை ராஜினாமா செய்து ஓடினவர்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம். இன்னும் பெரிய ஆசார சீர்திருத்தக்காரர் என்றும் பஞ்சமர்களுக்கு உழைக்கிறவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டு பஞ்சமர்களுடன் திரிந்து கொண்டும் இருந்த சிறியமான் சீனிவாச ஐயங்கார் போன்றவர்களெல்லாம் மதத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் விரோதமான காரியங்கள் தாங்கள் எவ்வளவு செய்து கொண்ட போதிலும் கூட சமயம் வந்த காலத்தில் தீண்டாமை ஒழிய வேண்டியது கிரமம்தான், ஆனால் அது இப்போது சாத்தியப்படக்கூடிய காரியம் அல்ல என்று சொல்லவில்லையா? இந்தக் காரணங்களால் மீட்டிங்குகளாலும் சட்டசபைகளாலும் காங்கிரசினாலும் ராஜ்யவாதிகளாலும் தீண்டாமை ஒழியும் என்றாவது தீண்டாத, பார்க்காத, தெருவில் நடக்காத, அண்டாத, கோவிலுக்குள் நுழையாத, தங்களுடைய வேதத்தை படிக்கக்கூடாத சகோதரர்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று எதிர்பார்ப்பது சுத்த முட்டாள்தனமே என்பதுதான் நம்முடைய அபிப்பிராயம். ஏனெனில் வைக்கத்தில் தெருக்களில் நடக்க தீண்டாமை விலக்கு மகாநாடோ சட்டசபை தீர்மானங்களோ காங்கிரஸ் திட்டங்களோ இந்த உரிமையை வாங்கிக் கொடுக்கவில்லை. முடிவாக கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட்டிருக்கின்றது என வைத்துக் கொண்டாலும் சத்தியாகிரகத்தின் மூலமாகவும் மகாத்மாவின் உதவியாலும் ஏற்பட்டதே அல்லாமல் வேறொன்றினாலும் அல்ல என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆதலால் இனியேனும் நம் நாட்டில் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்னும் எண்ணம் யாருக்காவது இருக்குமேயானால் அவர்கள் சத்தியாகிரகத்தைத்தான் கடைப்பிடிக்க வேண்டியது. தீண்டாமை ஒழிப்பதற்கு பொருள் உதவி செய்கிறவர்களாயிருந்தால் சத்தியாகிரகத்துக்கே கொடுக்க வேண்டியது. தீண்டாமைக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் சத்தியாகிரகத்துக்குத்தான் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதல்லாமல் வேறு என்ன நினைத்தாலும் மந்திரத்தில் மாங்காய் விழுந்துவிடாது. சில சமயங்களில் மாத்திரம் தீண்டாதாரோடு சாப்பிட்டு விடுவதினாலேயோ சமமாய் உட்காருவதினாலேயோ அவர்களைத் தொட்டுவிடுவதினாலேயோ தீண்டாமை ஒழிந்து போகாது. நமக்குத் தெரிய எத்தனையோ பேர் தீண்டாதவர்களுடன் சரீர சம்பந்தம் வைத்துக் கொண்டிருப்பவர்களும் தீண்டாதார் சாப்பிட்ட எச்சில் பாத்திரத்தில் மதுபானம் செய்கிறவர்களும் தீண்டாதாரிடத்தில் அடிமைகளாய் இருப்பவர்களும் அவர்களிடத்தில் கூலிக்காரர்களாய் இருப்பவர்களும் அந்த சமயம் தீர்ந்ததும் தங்களை உயர்ந்த ஜாதிக்காரர்கள் என்றுதான் சொல்லிக் கொள்ளுகிறார்கள்.
ஆகையினால் முடிவாக தீண்டாமை ஒழிவதுதான் நமது தேசத்தின் விடுதலைக்கு முக்கிய சாதனம் என்றும், அதற்காக உழைப்பதும் சத்தியாக்கிரகம் செய்வதும் தான் தேச விடுதலைக்கு உழைப்பது என்றும் நாம் உறுதியாகச் சொல்லுகிறோம். இதற்காக மாயவரம் சிறியமான் கார்குடி சின்னையா பிள்ளை தலைமையில் தீண்டாமை விலக்க சத்தியாக்கிரக கமிட்டி என்று ஒரு சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான தியாகத்திற்கும் கஷ்டத்திற்கும் தைரியமுள்ளவர்கள் அதில் சேர்ந்து எங்கெங்கு தீண்டாத, தெருவில் நடக்காத, கோவிலுக்குள் செல்லாத கொடுமைகள் இருக்கின்றதோ அங்கங்கு அகிம்சா தர்மத்தோடு சத்தியாக்கிரகம் செய்து ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் சிறைக்குச் செல்ல வேண்டும். இது விஷயத்தில் சர்க்காருக்கும் வர்ணாசிரம தர்மிகளுக்கும் நாம் ஒன்றும் வித்தியாசம் கற்பிக்க முடியாது. 2 பேரும் நமக்கு எதிரிகளாய்த்தான் இருப்பார்கள். பின்னும் சர்க்காரை விட பிறவியில் உயர்ந்தவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பிராமணர்களே நம்முடைய விரோதிகள் என்று சொல்லுவதுடன் அல்லாமல், மேற்படி பிராமணர்களை விட இது விஷயத்தில் சர்க்காரார் கொஞ்சம் மேலானவர்கள் என்று கூட சொல்லுவோம். இப்படிச் சொல்லுவது குற்றம் என்று யாராவது சொல்லுவார்களேயானால் அவர்களை நாம் தாழ்ந்தவர்கள் என்போருக்கும் தீண்டாதவர்களுக்கும் துரோகி என்று அழைக்க பின்வாங்க மாட்டோம். குடியரசு துணைத் தலைங்கம், நவம்பர் 8, 1925.